நான்காவது ஐந்தாவது வினாக்கள் அடங்கல் சார்பான வினாக்கள். அடங்கல் என்றால் ஒன்றுக்குள் இன்னொன்று அடங்குவது. இப்ப இங்க வினாவில காய்கறிகள், பழங்கள், தக்காளி பழம், வாழைப்பழம் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பை காட்டுவதற்கான வெண்படம் கீழே தரப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க இந்த வெண்படத்தை பார்த்த உடனேயே எங்களுக்கு புரிந்து கொள்ள வேணும், இந்த காய்கறிகள் என்பதற்கு சில பொருட்கள் அடங்கும். அதாவது இங்க தரப்பட்ட காய்கறிகள் என்றதுக்கு சில பொருட்கள் அடங்கும், பழங்கள் என்பதற்கு சில பொருட்கள் அடங்கும். அது ரெண்டுக்கையும் அடங்கக்கூடியதும் இருக்குது. அப்ப இதுல முதலாவது கேள்வி, இவற்றில் சீடி முறையே என்று கேட்கப்படுகின்றது. சீடி என்பது காய்கறிகளும் பழங்களும் அடங்கக்கூடிய பொருளாக இருக்கணும். அதாவது காய்கறிகளாகவும் இருக்கணும், பழங்களாகவும் அது இருக்க வேண்டும். அப்ப வாழைப்பூ காய்கறிகளாக இருக்கும், ஆனால் காய்கறிகள் என்றது பொருந்தாது. அப்ப இந்த விடை பொருந்தாது. அடுத்தது, காய்கறிகளாகவும் இருக்க வேணும், பழங்களாகவும் இருக்கணும். சீயநேக்க காய்கறி பழங்கள் இரண்டையும் விற்கல வரணும், காய்கறிக்கும் பெறணும், பழங்களுக்கும் பெறணும். அடுத்தது டி என்பது தனிய ஒன்றாக இருக்கணும். அப்ப தக்காளி என்பது காய்கறிக்கும் பெறும், பழங்களுக்கும் பெறும். வாழைப்பூ என்பது காய்கறிக்கு வரும். ஆகவே இரண்டாவது விடைதான் பொருத்தமானது.